அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸசைஸ் 9.2ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். சம் பாருங்கள். ஃபைண்ட் த சைட் ஆஃப் எ கியூப் ஹூஸ் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? க்யூபோடைய சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு க்யூப் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த க்யூபுடைய சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன? நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்ட்லேயே நான் கிளியராக சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன். மொத்தம் இந்த க்யூபாக இருக்கட்டும், க்யூபாய்டாக இருக்கட்டும், மொத்தம் டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை சைடு? 6 சைடு. ஃப்ரண்ட் 1 2 3 4, டாப் பாட்டம் சுற்றி இருக்கிற 4, டாப் பாட்டம் சேர்த்து மொத்தம் 6 சைடு. 6 சைட்ஸ் சேர்ந்ததுன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். லேட்ரல் ஏரியா என்ன அப்படின்னா டாப்பும் பாட்டமும் சேர்த்துக்க மாட்டோம். சுற்றி இருக்கக்கூடிய அந்த 4 சைட்ஸ் மட்டும் சொன்னோன்னா அது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா சொல்லுவோம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது 6 ஃபேஸும் நம்மளுக்கு சேர்ந்து இருக்கிறது. அப்போ இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு 6 சைட்ஸும் இருக்கும். ஸோ 6 இன்ட்டு நம்மளுக்கு இந்த 6 சைட்ஸை நம்ம சேர்த்துக்கிட்டோம். நம்ம இங்கே நார்மலாக ஒரு ஸ்கொயர், க்யூபுன்றது என்னது? ஸ்கொயர்ஸ், 6 ஸ்கொயர்ஸ் சேர்ந்தது தான். ஸோ இந்த ஸ்கொயருக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்? ஏ ஸ்கொயர். ஏரியா கண்டுபிடிக்க உங்களுக்கு ஃபார்முலா தெரியும்னா அப்படியே நீங்கள் மெமரி பண்ணியும் நீங்கள் எழுதலாம். ஜஸ்ட் நீங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை தெரிஞ்சுக்குங்க. அப்போ க்யூபோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? 6a ஸ்கொயர். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ்னா ஈக்குவல் டுன்னு அர்த்தம். அப்போ அவங்க கொடுத்துருக்கிற டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அவங்களே கொடுத்துட்டாங்க. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அவங்களே நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ அதோட சைடு தான் கேட்குறாங்க. நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு நீங்கள் எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த வேர்டுக்கு பதிலாக அதோடைய ஃபார்முலா எழுத போகிறோம். 6a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 600. அடுத்தது 6 இஸ் ஈக்குவல், 6 நம்ம மல்டிப்ளையில் இருக்கிற 6 ஆப்போசிட் சைட் போகும்போது என்னவாகும்? டிவைட் ஆகும். அப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 600 பை மல்டிப்ளையில் இருக்கிறது ஆப்போசிட் சைட் போகும்போது டிவைட் ஆகும். இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 6 are 6, இதை கேன்சல் பண்ணால் 1 6 are 6, 0 0. அப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும்? இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 10. அதாவது ஏக்கு இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுப்போம். ரூட் ஆஃப் 100ன்னு சொல்லுவோம். ஸ்கொயர் ரிமூவ் ஆகணும்னா இப்போ எதை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 100 கிடைக்கும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 10ன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம சைடு எப்போவுமே மைனஸில் சொல்ல மாட்டோம். ஸோ +10 மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ 10 சென்டிமீட்டர். அப்போ ஏங்கிறது நம்மளுக்கு சைடு எவ்வளோன்னு கிடச்சிருச்சு? 10 சென்டிமீட்டர். ரொம்ப ஈஸியான சம் தான். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கணும். இன்கேஸ் எனக்கு ஃபார்முலாவே மறந்துருச்சுங்க மிஸ், நான் என்ன பண்ணுறதுன்னா தான் உங்களுக்கு நான் சொன்னது. க்யூபாய்டுனா ரெக்டாங்கிள்ஸ் எல்லாம் சேர்ந்தது, 6 சைட்ஸ் ஏற்றணுன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது நமக்கு க்யூபாய்டு. க்யூப்னா ஸ்கொயராக 6 சைட்ஸ் நம்ம வச்சோன்னா அதுக்கு நமக்கு கிடைக்கிறது நமக்கு க்யூப். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா நான் என்ன சொல்லியிருக்கேன்? டாப் பாட்டம் இன்க்ளூட் பண்ணி 6 சைட்ஸையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, அப்படி லேட்ரல் ஏரியானா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 4 சைட்ஸ் மட்டும் சேர்த்துக்கணும், டாப்பும் பாட்டமும் சேர்த்துக்கூடாது. சரி, நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. ரக்ஷத் பெயிண்டட் த அவுட் சைட் ஆஃப் த கேபினெட் of measure 1 meter, 2 meter, 1.5 meter. How much surface area did she cover if she painted all except the bottom of the cabinet? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இதை 2 விதமாக நம்ம டீல் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் கொஷினை விளக்கிடுறேன் எப்படின்றத பாருங்கள். இப்போ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? அவரோட கேபினெட்க்கு பெயிண்ட் பண்ணுறாரு. அதோட மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். L is equal to 1 meter, B is equal to 2 meter, H is equal to 1.5 meter. ஸோ அதோட கொடுத்துட்டார். ஹவு மச் சர்ஃபேஸ் ஏரியா? இப்போ சர்ஃபேஸ் ஏரியாவை கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? க்யூபாய்டோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா உங்களுக்கு 2 விதமாக ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். நான் 2 டைப்புமே போடுறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை போடுங்க. க்யூபாய்டோடைய
டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். 2 × LP + BH + HL. இதுதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இதோடைய ஃபார்முலா. கியூபாய்டுக்கு இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அவங்க கொடுத்துட்டாங்க. ஒன்று என்ன சொல்லிட்டாங்க, அதில் பாட்டம் மட்டும் வராது. அவர் எத்தனை சைட்ஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணுறாரு? 5 சைட்ஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணுறாரு. பாருங்கள், அவங்களே சொல்லிட்டாங்க பாட்டம் வராது அப்படின்னு அவங்களே கிளியராக கொடுத்துட்டாங்க. பாட்டம் வந்து கவர் இஃப் ஷி பெயிண்ட் ஆல் எக்ஸப்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாட்டம் மட்டும் இல்லாமல் ஆஃப் தி கேபினெட்டுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாட்டமில் நம்ம என்ன மெஷர்மெண்ட் நம்ம சொல்லுவோம் கியூபாயில்? நான் ஏற்கனவே உங்களுக்கு இது நல்லா கிளியராக முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ பாட்டம்னா என்ன வரும்? L × B வரும். டாப்னாலும் L × B வரும். ஸோ என்ன பண்ணணும், இந்த ஒரு சைடை நம்ம LBயை வந்து சேர்க்கக்கூடாது, L × Bயை சேர்க்கக்கூடாது. ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஷி பெயிண்டட் ஆல் எக்ஸப்ட் த பாட்டமாக அவர் என்ன பண்ணிக்கல, அவர் பெயிண்ட் பண்ணலை. அப்போ என்ன பண்ணிக்கணும், L × B வந்து கட் பண்ணிக்கணும். அது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா எழுதும்போது நீங்கள் நல்லா ஃபார்முலா பார்த்துக்கணும். 6 சைட்ஸுமே பெயிண்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம அப்ளை பண்ணி போட்டுடலாம். ஆனால் அவர் எதை மட்டும் சேர்த்துக்கல, அவர் பாட்டமாக சேர்த்துக்கல. அப்போ பாட்டம் சைடு என்ன மெஷர்மெண்ட் வருது நம்மளுக்குன்னா Lம் Bயும் வருது. அப்போ டாப்னாலும் சரி பாட்டம்னாலும் சரி ரெண்டில் எது சொன்னாலும் நம்ம LB என்ன பண்ணிக்கணும், ஒரு LB கட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கு பெயிண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த LB வச்சுக்கலாம். இந்த ஃபார்முலா அப்படி இது அப்படியே எழுதிக்கலாம். ஆனால் அந்த கிடைச்ச ஆன்சரில் இருந்து 2LB + BH + HL இந்த ஆன்சரில் இருந்து எதை மட்டும் மைனஸ் பண்ணிக்கணும், இங்கே கிடைக்கக்கூடிய LB அந்த சைடு மட்டும் ஒரு பெயிண்ட் பண்ணலை. ஸோ LBயை நம்ம என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ அதில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோமா? அப்போ 2 × Lன்றது 1, Bன்றது 2 இது எழுதிக்கிங்க. ப்ளஸ் அடுத்து Bன்றது 2, Hன்றது 1.5 எழுதிக்கிங்க. அடுத்து ப்ளஸ் Hன்றது 1.5 × Lன்றது 1 இதை ஃபுல்லாக எழுதிட்டு மைனஸ் L × B அப்போ 1 × 2 இதையும் எழுதிக்கணும். இப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணுவோமா? 2 × 1 2s are 2. இதை நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 1.5 × 2 என்ன வரும்? 1.5 × 2 2 5s are 10 இங்கே பேலன்ஸ் வரும். 1 2s are 2 2 + 1 3 1 பாயிண்ட் தள்ளிப்புள்ளி இருக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஸோ 3 1ஓட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் என்ன தான் வரும்? அதே நம்பர் தான் வரும். ஸோ எழுதியாச்சு. மைனஸ் 1 2s are 2 அப்படி எழுதிக்கலாம். அடுத்து 2 × இதை ஆட் பண்ணுவோமா? 2 + 3 5 5 + 1.5 இந்த இடம் நல்லா கிளியராக பார்த்துக்கணும். 2 + 3 நம்மளுக்கு 5ன்னு தெரியும். ஸோ 5 பாயிண்ட் இல்லை, அதனால் 0 போட்டுக்கிறோம். இங்கே 1.5 இருக்குது. 5 கூட 1.5 சேர்த்தா எவ்வளோ வரும்? 6.5. ஸோ 6.5 - 2. இப்போ மல்டிபிள் ஃபஸ்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம அதை வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? சைடில் மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம். பண்ணி பாருங்கள். 6.5 × 2 2 5s are 10க்கு 0 பேலன்ஸ் 1 6 2s are 12 12 + 1 13 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. அப்போ லாஸ்ட்லேருந்து ஒரு நம்பர் முன்னாடி மைனஸ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு வருது? 13. இப்போ 13 இங்கே ஒரு -2 இருக்குது. அப்போ 13ல் 2 போயிட்டால் பேலன்ஸ் என்ன வரும் நம்மளுக்கு? 11 மீட்டர். எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே நம்மளுக்கு மீட்டரில் தான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஏரியான்றதுனால 11 m². அப்போ இதோடைய ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 11 m². இது இன்னொரு மெத்தடில் எப்படி மிஸ் போடுறது அப்படின்னா அந்த மெத்தடும் பாருங்கள். இல்லை எப்படி மிஸ் போடுறது அப்படின்னு நம்ம கேட்டால், நம்ம ஏற்கனவே இன்ட்ரொடக்ஷன் பார்ட்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரி 5 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சைட் கொடுக்கல அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த ஒரு சைடு அந்த பாட்டம் டாப் ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் மைனஸ் ஆகிற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ அதை மட்டும் மைனஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ அது ஒரு மெத்தட். இல்லைங்க மிஸ் நான் வேறு எப்படி நான் போடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா போட்டுக்கலாம். லேட்ரல் ஏரியா ஃபார்முலா நம்மளுக்கு வந்து என்ன படிச்சிருக்கோம்? அதாவது 4 சைட்ஸ் மட்டும் வர்றது. 1 சுற்றி இருக்கிற 4 சைட்ஸ் வரும், டாப் பாட்டம் வராது. அதுதான் வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ நம்ம டாப் பாட்டமும் மிஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற 4 சைட்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? 2h × L + B. இதுதான் வந்து நம்மளுக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா.
இப்போ இதுக்கு நம்ம என்ன சொன்னோம், லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்னது 2h × L + B. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா என்ன சொன்னோம், 4 சைட்ஸ் மட்டும் வரும், டாப் பாட்டம் வராது. ஆனால் இந்த சம்மில் 5 சைட்ஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதோடைய டோட்டல் ஏரியா நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, நம்ம கேட்குற அந்த கேபினட்டோடைய டோட்டல் ஏரியா ஒரு பெயிண்ட் பண்ணதுக்கு அந்த டோட்டல் ஏரியா வேணும் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவோட மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரெக்டாங்கிள் மட்டும் மிஸ் ஆகுது. ஏன்னா சுற்றி இருக்கிற 4 சைட்ஸ் எடுத்துகிட்டோம், பாட்டம் நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ மேலே இருக்கிற இந்த ரெக்டாங்கிளோடைய ஏரியா வேணும். இது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாக பிரித்து நம்ம சம் பண்ணலாம். முன்னாடி சொல்லி கொடுத்தது ஒரு மெத்தடு, இது ஒரு மெத்தட். எப்படின்னா 4 சைட்ஸை கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒரு சைடோட ஏரியாவை ஆட் பண்ணிக்கலாம், அது ஒரு மெத்தடு. அப்போ இப்போ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அதுக்கு என்ன நம்மளுக்கு தெரியும், 2h × L + B. இந்த ஒரு ஃபார்முலா போட்டுட்டு ப்ளஸ் ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன நம்மளுக்கு தெரியும், L × B. ஸோ இதை எழுதிட்டு இங்கே நம்ம L என்னது 1 மீட்டர், B என்னது 2 மீட்டர், H என்னது 1.5 மீட்டர். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 2 × H என்னது 1.5 எழுதிட்டு L + B, L 1 ப்ளஸ் B என்னது 2 இது எழுதிக்கிங்க. ப்ளஸ் L × B, L1, B 2. ஸோ அதை நோட் பண்ணிக்கிங்க. 2 × 1.5 3, நம்ம அப்படியே தான் நம்ம பார்த்தோம். ஸோ 3, 1 + 2 3 ப்ளஸ் 1 2s are 2, 3 3s are 9 ப்ளஸ் 2 = 11 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்படியும் போடலாம். எனக்கு முன்னாடி கால்குலேஷன்லாம் கஷ்டமாக இருக்குங்க மிஸ், ஃபார்முலா ஞாபகம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா 4 சைட்ஸோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒரு சைடுக்கு ரெக்டாங்கிளோட ஏரியான்னு சொல்லி அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படி ஆட் பண்ணலாம். இல்லைங்க மிஸ் எனக்கு ஃபார்முலாவே நல்லா தெரியும், நான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவே நான் போட்டுக்கிறேன்னா நீங்கள் அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பாட்டம் அவங்க சேர்க்கல, அவங்களே சொல்லிட்டாங்க பாட்டம் இல்லைன்னு. அப்போ பாட்டமுக்கு இருக்கக்கூடிய அந்த பாட்டம்னாலும் டாப்னாலும் L × B ஞாபகம் வச்சுக்கணும். அந்த சைட்ஸில் வர்றது அதை அந்த ஆன்சர்லேருந்து மைனஸ் பண்ணிடணும். உங்கள் ஸ்கூலில் உங்கள் மிஸ் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ 2 மெத்தடில் எப்படி வேணாலும் உங்களுக்கு இங்கே போட்டுக்கலாம். எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.